ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் சேவலும் துணை. என் பிள்ளையே, உண்மையில் நீ படும் கஷ்டம் பற்றி உன் குடும்பத்திற்கு எந்த அக்கறையும் இல்லை. அவர்கள் எதிர்பார்ப்பும் வேறு ஒன்றாக இருக்கிறதே என்று கேள்வி ஓடிக்கொண்டு இருக்கிறது உன் மனதில். அதுவும் ஒரு வகையான கர்ம வினைதான். எதிலும் திருப்தி அடையாத, எல்லோரின் மீதும் குற்றத்தை சுமத்தி தன்னை நியாயப்படுத்தி கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை கர்ம வினையே. கடமையை செய்தும் அவர்களை திருப்திப்படுத்த தனியாக போராடி அந்த வினையை தீர்க்க அமைந்துள்ளது உங்கள் வாழ்க்கை. உங்களுக்கு ஆறுதலே உங்கள் முருக பக்திதான். முதலில் உங்களை நீங்கள் திருப்திப்படுத்துங்கள். என்னை தியானிக்கும் நேரத்தை அதிகப்படுத்துங்கள். என் நாம ஜெபத்தை கைவிடாமல் உச்சரித்து வாருங்கள். என் மீது கோபமோ வருத்தமோ உங்களுக்கு இருந்தாலும் என்னை வழிபடுவதை நீங்கள் நிறுத்தாதீர்கள். உங்கள் வழிபாடுதான் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி அவர்களாலோ மற்றவர்களாலோ வரும் எதிர்மறை எண்ணங்களின் தாக்கத்தில் இருந்து காக்கும். உங்களுக்கு துணையே வேலும் மயிலும் தான். படிப்படியாக உங்கள் பிரச்சனை குறைய பழனி மலைக்கு படியேறி வாருங்கள். வேலுண்டு வெற்றியும் உண்டு என்று பதிவிடுங்கள். காரியம் வெற்றியடையும்.